கைஸ் ஃபைனலா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட டே 1 பிராக்டிஸ் கேம்ப் பத்தி வீடியோ சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து வீடியோல இருக்க ஒரு சில வீடியோ கிளிப்ஸ் பார்க்கலாம். நம்ம தல தோனி வேற லெவல்ல செதற விட்டுருக்காருங்க. அதை தவிர கலீல் அகமது முக்கியமா இந்த வீடியோல ஃபுல்லா அவரை காட்டிருக்காங்க. இன்க்ளூடிங் தல தோனியோட சேர்ந்து கலீல் அகமது நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு போல. அது எல்லாத்தையும் வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இந்த வீடியோ இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம சேனலுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். கைஸ் டே 1ல அதனால ஒரு சின்ன டீம் மீட்டிங் மாரி பார்த்தீங்கன்னா போட்டு என் வீடியோ இது பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. யூஸ்வலா சிஎஸ்கேவோட பிராக்டிஸ் கேம்ப்ல ஆரம்பத்துல இந்த ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் ஃபுட்வாலி. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 2 டீமா சிஎஸ்கே பிளேயர்ஸ் பிரிஞ்சு விளையாடுவாங்க. அதுல தல தோனி, ருத்ராஜ் கெக்வாட், அஸ்வின்ல ஒரு டீம்ல இருக்காங்க. மோஸ்டா பார்த்தா தல தோனி அவர் பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபுட்பால் யூஸ்வலா விளையாடுவாரு. அதே மாதிரி தான் பிராக்டிஸ் கேம்ப்ல நேத்து விளையாடுறாரு. கைஸ் அண்ட் இந்த வீடியோ சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணதுல முக்கியமா அதுல ஒருத்தரை பார்த்தோன்னா பாயிண்ட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம கலீல் அகமது. தல தோனியோட சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு போல டே 1லயே. அந்த தல தோனி அவர் நிறைய இன்புட்ஸ் கொடுத்திருக்காரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட நியூ அசிஸ்டன்ட் போலிங் கோச் ஸ்டீவ் பாய் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காரு கலீல் அகமது. அந்த த்ரோலிங் பார்த்தீங்கன்னா அண்ட் எப்படி லேண்டிங் பண்றது அதை பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் பாய் அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் யூஸ்வலா கலீல் அகமது நல்லா பண்ணிட்டு இருக்காரு சிஎஸ்கே. இந்த ஐபிஎல் 2025ல சிஎஸ்கேல தீபக் சஹரில பவர் பிளேக்கு. பட் ஆனா ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குன்னா அது கலீல் அகமது தாங்க. அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இவர் லெஃப்ட் ஆர்ம் சீமர், லெஃப்ட் ஹேண்டர் நல்லா போட முடியும் பவர் பிளேல. அண்ட் 2 சைடு ஸ்விங் பண்ணுவார் இவரு. அதுவே பார்த்தா இவருக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் தான் சொல்லணும். கைஸ் ஆஷனாவோட போலிங் பாத்தீங்க, ஆஷனாவோட பேட்டிங்குமே பாத்திருப்பீங்க. வேற லெவல் ஒரு ஹிட்டிங் ஷாட் போகும்போது எடுத்திருக்காங்க. அவரோட பேட்டிங் ரொம்ப குரூஷியலா இருக்கும் சீசன். ஆஃப்டர் 9 இயர் கழிச்சு சிஎஸ்கே டீமுக்குள்ள வந்திருக்காரு ஆஷனா. அவர் என்ன சொல்றாரு அதை பத்தி கேட்டுட்டு வாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஆடாதான் இருக்கு ஆக்சுவலா. நான் வந்து விட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல. ஸோ அதே டீமுக்குள்ள திரும்பி வரேன். ஆளுங்கெல்லாம் அதே தான். பட் இது நாள் வரைக்கும் சீசனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் வெறியா தான் பண்ணியிருந்தேன். நீங்க திடீர்னு வந்த உடனே என்னடா ரொம்ப சீனியரா தெரியும் ஒரு ஃபீலிங்கா இருக்கு. பட் ஓகே, நெவர்தலெஸ் குட் ஃபீலிங். ஸ்டெப் ஆஃப் போகும்போது ஐ லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். கைஸ் அடுத்ததா நம்ம கேப்டன் ருத்ராஜ் கெக்வாடோட பேட்டிங் கிளிப்ஸ் போய் பார்த்துடுவாங்க. கைஸ் அண்ட் மோஸ்டா ருத்ராஜ் கெக்வாடுக்கு இந்த வீடியோல பெருசா ஒரு சில வீடியோ கிளிப்ஸ் அவர் பேட்டிங் பண்ற மாதிரி பார்த்தா இல்ல. ஆனா ஒரு சில வீடியோ கிளிப்ஸ் கிடைச்சி அதுதான் நான் உங்களுக்கு போட்டேன். அண்ட் வேற ஆச்சும் சிஎஸ்கே கூட சேர்த்து ரிலீஸ் பண்ணுவாங்க பார்க்கலாம். அடுத்ததான் சிஎஸ்கேவோட ட்ரைனர் பாத்தீங்கன்னா வன்ஷி பேடிக்கு விக்கெட் கீப்பிங் பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம். கைஸ் தீபக் கூட பொறுத்தவரையும் இந்த ஒரு பேட்டிங் கிளிப்பும் அவர் போலிங் போற மாதிரி இது ஒரு கிளிப்பு மட்டும் தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த மோஸ்ட் வெயிட்டட் வீடியோ தான் கைஸ் அடுத்து வரப்போறது. அண்ட் இதங்க கைஸ் இந்த 4 பேருமே எங்க பாத்துருக்காங்க தானே பாக்குறீங்க. எங்க ஒருத்தர் பேட்டிங் ஆனதா எல்லாரும் கண்ணா அங்கேயே இருக்கும். அண்ட் அது வேற யாரும் இல்ல, நம்ம தல தோனி தான். தல தோனி நெட்ஸ்ல ஆல்ரெடி 6 அடிக்கிற கிளிப்ஸ் தான் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஆனா இப்ப வந்திருக்க கிளிப்ல வேற லெவல் குவாலிட்டியா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே பாத்தீங்கன்னா தல தோனி ஒரு ஸ்டோக் வச்சு ஆரம்பிச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் தான் ஆட்டமே இருக்கு சொல்லணும். அந்த பிரேம பாருங்க ஜி, என்ன கைஸ் வேற லெவல் ஒரு ஷாட்டை விளையாடிட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட் அண்ட் பொசிஷன்ல தல தோனி நிக்கிறாரு. அண்ட் அவர் இன்னும் பேட்டிங் விட்டுட்டு இப்ப ஆன மாதிரி தெரியல, கண்டினியூவா விளையாண்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. கைஸ் இன்னொரு பெரிய சிக்ஸர் தல தோனி கிட்ட இருந்து. என்னங்க இவரு கண்டினியூவா கிரிக்கெட் விளையாடுறவங்க கூட இப்படி அடிக்க மாட்டாங்க போல, வந்தவன மனுஷன் இப்படி பொழகுறாரு. கைஸ் ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா டவுன் த கிரவுண்ட் வேற லெவல் ஒரு ஷாட்டுங்க தல தோனி கிட்ட இருந்து. இதுவுமே ஒரு பவர் ஹிட்டிங் ஷாட் தான். கைஸ் தல தோனி இந்த ஷாட் அடிக்கிறதுல இல்ல, ஆனா ஒரு பொசிஷனுக்கு போய் நிக்கிறாரு பாருங்க, அங்க நிக்கிறாருங்க நம்ம தல. கைஸ் நம்ம தலைக்கிட்ட எனக்கு பிடிச்சதே தான் கைஸ். அண்ட் என்னதான் அவங்க பவுலிங் போடுறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கை கொடுத்துட்டு அப்புறம் பேட்டிங் ஆட போயிருப்பாங்க. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா அங்க நின்று இருப்பாங்க த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட், அவங்க தான் சிஎஸ்கேக்கு.
கிட்டத்தட்ட பார்த்தா தலதோனி பேட்டிங் அந்த ஷாட் ஆடும்போது 5 பேர் கிட்ட இருந்து அதை பார்த்துட்டு இருக்காங்க. Guys, முன்னாடி வந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் நம்மளுக்கு ஓரளவு குவாலிட்டி இல்லாம தான் இருக்கும். தலதோனி அடிச்ச சிக்ஸர்ஸ்ல அங்க இருந்த ஃபேன்ஸ்ல எடுத்து லீக் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப சிஎஸ்கேவே அபிஷியலா இந்த வீடியோ கிளிப்ஸ் ரிலீஸ் பண்றாங்க டே 1 ஃபுல்லா. அண்ட் தலதோனியை பத்தி வேற லெவல்ல காட்டுறாங்க கைஸ். அந்த லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1 மினிட் பாத்தீங்கன்னா அண்ட் ஃபுல்லி தலதோனியோட வேற லெவல் சிக்ஸர் சம்பவம் தான் நம்ம பார்க்கலாம். டே 1 ஆஃப் சிஎஸ்கே ப்ராக்டிஸ்ல இவ்வளவுதான் நடந்துச்சு. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டாச்சு. அண்ட் இது ரெண்டாவது வீடியோங்க டே 1 பத்தி. அண்ட் தலதோனியோட பேட்டிங் பத்தி நீங்க நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து இதே மாதிரி சிஎஸ்கே ப்ராக்டிஸ் கேம்ப் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்ப இன்னொரு சந்திக்கும் வரை உங்களுடைய விடை பெறுவது நான் உங்கள் எல்லோ தமிழன்.